The Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். விஜய் அவர்கள் கட்டுப்பாட்டிலேயே காவல்துறை அதிகாரிகள் செயல்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் போயிட்டு இருக்குல்ல சார் அவங்களுடைய அரசு? அதெல்லாம் அவங்களுக்கு தான் விமர்சனம். ஒரு முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறையும் முதலமைச்சரோட கட்டுப்பாடு தான். அதுதான் முதலமைச்சரோட பதவிக்கு உண்டான மாதிரி. அதிகாரம் என்பது செலுத்துவது. அதிகாரத்தை இந்த யூடியூப்பில் பேசினா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் அவங்க கேட்டை மூடுறது, அப்புறமா கஷ்டப்படுறவங்கள முதலமைச்சரை பார்க்க விடாமல் செய்யுது, இது கிடையாது அதிகாரம். அதிகாரன்றது நம்மளை விட மேலே இருக்கவங்ககிட்ட செலுத்தணும். அதிகாரம் செலுத்தப்பட வேண்டிய இடம் கர்நாடகம். முதலமைச்சர் அங்கே இருக்க முதலமைச்சர் டி கே சிவகுமார் தண்ணி தர முடியாதுன்னார்ல, அப்போ உங்க அதிகாரத்தை உங்க ஜம்பத்தை காட்டணும். பிரதமர் மோடி அவர்கள் இந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதுல சித்திரவதை செய்யப்பட்டு அதுதான் அடுத்த போஸ்ட்மார்ட்டம். அதுவும் கர்நாடகா ஒரு கதை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, அவங்க மான் வேட்டையாட வந்தாங்க, ஏதோ மிருகத்தை வேட்டையாட வந்தாங்க அப்படின்னாங்க. வேட்டையாட வந்தவங்களும் சரி சுட்டுட்டு நீ அடிச்சு காயங்கள்லாம் ஆகி ஃப்ராக்சர் ஆயிருக்கு, 19 இடம் ஆயிருக்குன்றாங்க அந்த மொத்த பேர் எடுத்தது கணக்கில். அப்போ எலும்புலாம் உடஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, யாரோ ஒருத்தர் அடிச்சதுல செத்துட்டு மிச்சம் 2 பேர் அதை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கூட என்கவுண்டர் பண்ணியிருந்தா உண்மை வெளியில போயிடக்கூடாதுன்ட்டுன்னு மொத்தமா 3 பேரே முடிச்சு விட்டா. இந்த மாதிரி அவங்க ஆயுதம் வச்சிருந்தாங்க. என்னங்க, ஒரு நாட்டு துப்பாக்கி லோக்கல்ல இருந்து வாங்கிட்டு நரிக்குறவர்கள்கிட்ட இருக்கும் நாட்டு துப்பாக்கி, இல்லை டிபார்ட்மெண்ட்ல பழசு எதனா இருக்கும், அதை அவங்க கையில் கொடுத்துட்டு பிடிச்சா மாதிரி வச்சிருந்த மாதிரி கைரேகை எடுத்துட்டு பக்கத்தில் போட்டால் எவ்வளோ பார்த்துருப்பேன் நான் வழக்கறிஞரா, எவ்வளோ புட்டப் கேஸு போட்டிருந்தா. மனித உரிமை மீறல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சட்டத்தினுடைய அடிநாதம் அதுதான். ஒரு மனிதனுக்கு உயிர் தான் எல்லாமே. அந்த உயிர் அது எங்கே இருக்கிற உயிரோ அது எப்படி போக முடியும்? அமுதந்து போச்சு, தனுஷ்து போச்சு, 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க, 2 பேர் புலியில் வேட்டையாடி சாவப்பட்டாங்க, லாக்அப் டெத்தில் ஒரு 4 பேர், அதில் பரமசிவன் ஒருத்தர், அதுக்கப்புறம் மற்ற பேர்லாம் மறந்து 1-2 ஞாபகம் இருக்கும். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த 100 நாளில் அன்நேச்சுரல் டெத்து கிட்டத்தட்ட 15க்கு மேலே போயிடுச்சு. எப்படி செத்தாங்க என்னன்னு தெரியல. இதில் ஆக்சிடென்ட் டெத்து வேறு. அண்ணா நகரில் ஒரு தாய்மார், அவங்க போகிறாங்க, பள்ளத்தில் விழுறாங்க, இறந்துடுறாங்க. கேட்டால் அது பள்ளம் கிடையாது, 1.5 அடி தான் இருந்ததுன்றாங்க. 1.5 அடி இருந்தான்னா 9 அடி இருந்தால் உயிர் போச்சா? யாரு கொடுப்பா? மாறி மாறி ஏன் துறையா ஊன் துறையான்றாங்க. 2025 திமுக பீரியட்ல இது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணா திமுக பீரியட்லயும் டி நகர்ல இந்த மாதிரி விழுந்து இறந்துருக்குறாங்க. இடம் தான் மாறும். சம்டைம்ஸ் டி நகராக இருக்கும், சம்டைம்ஸ் கே நகராக இருக்கும், சம்டைம்ஸ் அண்ணா நகராக இருக்கும். இடத்துல மாதிரி விழுது. ஆனால் அதே கம்பி, அதே முடிக்காத கான்ட்ராக்ட் மேலே இல்லை நோண்டப்பட்ட பள்ளம் திருப்பி மூடாமல் விடுறதுன்றது சகஜம். இப்போ மழை காலம் வேறு வருது. அதனால் பொதுமக்கள் தயவு செய்து யாரையும் மாற்றம் கீட்டுறோம்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆசைக்கு போட்டுட்டீங்க. இப்போ ஹோட்டல் திறக்கிறாங்க, இந்த கடை நல்லா இருக்குது, போய் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தோன்னே தான் அது வயிற்றுக்கு எதனா பண்ணுதா, பதார்த்தம் நல்லா இருந்ததா, உணவு சரியாக குக்காக இருந்தா, இல்லை அந்த எண்ணெய் பண்ணலையா, இந்த விலைக்கு அது தகுமா அப்படின்ற முடிவுக்கு வரும். அது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். மற்றபடி நீங்கள் மொத்தமாக நம்புறது கொள்றதுன்னெலாம் பண்ணிங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். சார், தமிழருக்கு ஒண்ணுன்னா எங்க விஜய் அவர்கள் துடிப்பாருன்னு சட்டமன்றத்துல பேசி படத்துல எல்லாம் பயங்கரமா துடிப்பாரு. படம் கர்நாடகா இஷ்யூவை பேசவே விட மாட்டாங்களே சார் எதிர்கட்சி தலைவரை. சட்டமன்றத்துல பேசாதீங்க, இத கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றியாச்சுன்னு அடக்குறாங்கல்ல. இல்ல, அது அடக்குறதுன்னு இல்லை. அது என்னன்னா, ஒரு அடக்குறதுன்றது சுத்தமா விடாம இருக்கிறது. அது நயவஞ்சகமா அவரை செயல்படாம பண்ண விடுறது. அடக்குறதுன்றது என்னன்னா, நீங்க உள்ளே வரக்கூடாது, நீங்க வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி. இது நயவஞ்சகமா, அதாவது எங்க உதயநிதி ஸ்டாலினை பேச விட்டா நிறைய விஷயம் பேசி அது முதல்வர் தான் பதில் சொல்லணும். முதல்வர் சம்பந்தமான விஷயம். அப்போ முதல்வர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். விஜய் அண்ணா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அவரு ஹீரோ, அவரு ஒரு நல்லவர், வல்லவர், மாண்புமிகு முதலமைச்சர்னு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காரு. எது இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி பிம்பம் கிடையாது. இன்னொரு கொஞ்சம் ஓட்டு மாற்றி போட்டுருந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தோத்து போயிட்டு இருப்பாரு. பிம்பம் இல்லை. ஆனால் திமுகன்ற அந்த கட்சியினுடைய செயல்பாடு இருக்குது, அந்த பாரம்பரியம் இருக்குது. அந்த ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு கட்சியினுடைய தலைவர். அப்போது எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்க முதலமைச்சர் திணறாருன்னா அது ஆட்சிக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் படம் பார்த்து வளர்ந்த கூட்டம். படத்தில் ஸ்கிரிப்டில் என்ன, விஜய் அண்ணா ஹீரோ, உதயநிதி ஸ்டாலின் வில்லன், அப்படிதான் காட்டணும். அப்போ அது காட்டும்போது அது செட்டாக வரல, அது டைரக்ஷன் கரெக்டாக போகல. அப்படின்னும் போது என்ன பண்ணோன்னா மடைமாற்றம் பண்ணி
நயவஞ்சகமாக அவரை பேச விடாமல் அதாவது கோயம்புத்தூர் கேஸ் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பேரவையில் பதிவு பண்ணிட்டீங்க, விளக்கத்தை பெற்று தருவாங்கன்னு சொல்லிட்டு 5 நாள் தள்ளிட்டாங்க. உடனே சூடாக பேச விடலை, 5 நாள் தடுத்து அதுக்குள்ளே அமைச்சர்லாம் அங்கே போய் புறப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கலெக்டர் போய் கெஞ்சி ஆனதாகி போச்சு, அடுத்ததை பாருங்கள், இன்னொரு குழந்தை இருக்கிறான், இத்தை பண்ணுறோம் அத்தை பண்ணுறோம், ஹெலிகாப்டர் வாங்கி தரோம், அப்படி இப்படின்லாம் பேசி ஒரு நேரத்தை ஒரு எவ்வளோ பேர் எவ்வளோ சண்டை போட தயாராக இருப்பாங்க. தஞ்சாவூரில் ஒரு மாணவன் அவன் என்ன தப்பு பண்ணா, இந்த இளைஞர் என்ன தப்பு பண்ணாரு, ஆகாஷ் அவர் பாட்டும் போகிறாரு, நீங்கள் கொழுப்பு எடுத்துக்கிட்டு போய் ரோட்டில் சாலை மறியல். இப்போ பேனர் வைக்கலன்னா என்ன, உங்களுக்கும் யாருக்கும் பஞ்சாயத்து, போலீஸுக்கு தானே பஞ்சாயத்து. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒன்று கலெக்டர்கிட்ட போயிடணும், இல்லைனா கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, உங்கள் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்கள், ஏன் சாலை மறியல் பண்ணீங்க. எதிர்கட்சினா கூட வேற வழி கிடையாது, சாலை மறியல் ரைட்டு. கூட்டணி ஆட்சி யாராச்சு, விசிகா அங்கமா இல்லையா? அப்போ விசிகா பேனர் வைக்க இல்லைன்னா இவங்க நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் முறையிடணும், அதனால அமைச்சர்கிட்ட பேசுங்க, அண்ணா வன்னியரசு கிட்ட பேசி, அண்ணா இந்த மாதிரி என்னண்ணா தலைவர் அண்ணா ஏச்சி தமிழ் படம் வைக்க விட மாட்டாங்க, என்னண்ணா யாராச்சுண்ணா நடக்குது சொல்லுங்க, நான் கலெக்டருக்கு என்னங்க, அவர் பேசிட்டு போறாரு, இல்லை அவர் எஸ்பிக்கு சொல்றாரு, இல்லை அவர் போலீஸுக்கு சொல்றாரு, வேலை முடிஞ்சதில்ல. ரோட்டில் போற வரவங்களாம் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரோட்ல உட்காருது, பாரதிய ஜனதா கட்சி ரோட்ல உட்காருது, அதிமுக ரோட்ல உட்காருதுன்னா எதிர்கட்சி, திமுக ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணா எதிர்கட்சி, அவங்களோட கோரிக்கை சம்டைம்ஸ் ஏற்படாது. நீங்க தான் கூட்டணியில தானே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாம நீங்க ரோட்ல உட்காந்து அந்த பக்கம் சிவனேன்னு போனவன் ஒரு இளைஞர், அவர் பாதிப்புக்குள்ளாகி அவரை போட்டு தர்மடி அடிச்சு அதாவது எதிர்வினையே ஆற்றக்கூடாது. ஏன் இப்படி கை கட்டின்னு எல்லாருமே அப்போ எது விஜய் சார் மாதிரி அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா படம் எப்படியாது அப்படியா இருப்பாங்க எல்லாரும். ஒரு சிலருக்கு கோவம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இளைஞனுக்கு கோவம். 9 பிரிவுல கேஸ் வேற போட்டாங்க. எதுக்கு, யார் மேல தப்பு? மென்சரியா என்று சொல்லுவோம் சட்டத்தில். ஒரு குற்றத்தை என்ன பின்னணி என்ன காரணி, அப்போ பின்னணி காரணின்னு பார்க்கும்போது பின்னணியும் பார்க்கணும், யார் காரணம்னு பார்க்கணும். அதான் என்ன என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுது, இன்டென்ஷன் என்ன, இவ்வளோ விஷயம் இருக்குது சட்டத்தில். உங்களுக்கு சட்டத்தில் எஃப்ஐஆர் எழுதலான்ற ஒரே காரணத்தால எல்லாம் எழுதிக்கிறீங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் கோயம்புத்தூர்லேயும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே எழுதியிருப்பீங்க. இன்னமும் பாருங்கள், சிபிசிஐடியோட விசாரணை என்பது போதைன்ற விஷயத்துக்குள்ளே போல, அவர் தேவேந்திர குல வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால சாதி ரீதியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த பிரிவில் போகிறாங்க. அந்த பிரிவில் போங்க ஐயா, போதை இருந்ததா இல்லையா, அந்த பழக்கம் அங்கே இருக்குதா இல்லையா, அது இன்னும் வரலையே, அது இன்னும் தெரியலையே. சார் இப்போ போதை அதிகமா இருக்குன்றதுக்கு நேத்து பெண்கள் வந்து ரோட்ல வந்து ஏதோ போதை வஸ்து பயன்படுத்திட்டு ஆபாச வார்த்தைகள்ல அர்ச்சனை பண்ண முடியுமாவே தெரியுதுல்ல சார். அப்ப அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போதை ஒழிப்புன்னு முதல்வர் ஓடியது இதெல்லாம் வெறும் நாடகமா அப்படின்ற மாதிரி மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதான் மகாகவி பாரதியாரை தான் போயிட்டு கேட்கணும், புதுமை பெண், தாயே சக்தியே, அப்புறம் இப்போ சிங்கப்பெண்ணே பாட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில சைடு நம்ம பெண்களை வந்து அப்படி நேசிக்கிறோம், அப்படி தூக்கி போடுறோம். இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன்னே தெரியல. இவங்களெல்லாம் பசங்க கேட்டாங்க, என்ன வார்த்தை எப்பா, காதலெல்லாம் இது நல்ல வேலை நான் வந்து பொது வெளியிலலாம் அதை பார்த்துருந்தா ஏமான மரியாதை போயிருக்கும். அது மாதிரி இந்த காவல்துறை இதே யாருன்னா ஒரு இளைஞனாக இருந்ததுதான் வச்சுக்கோங்களேன், ஒரு பையனாக இருந்ததுதான் வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு கூட்டின்னு போய் குமுறுன்னு குமுறி அவரை ஒரு வழி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சகோதரியாக போயிட்டாங்க, அதனால் வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம் அமைதியாக. இதெல்லாம் சமுதாயத்தில் இப்போ தானே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவதுங்க இப்போது இளைஞர்கள் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்சி, நம்ம விஜயண்ணா நம்மளை யார் கேட்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு புது தெம்பு வந்திருக்கு. அந்த புது தெம்பு வரும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரி ரோட்டில் போகிற வரும்போது அசிங்கமாக பேசுறது, முடிஞ்சால் கை வையின்றது, போலீஸை கேவலமாக பேசுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் காவல்துறை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் பெரிய நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. வேறு யாருன்னா ஈஸியாக மாட்டுவாங்கல்ல, ஜோல்னா பையெல்லாம் மாட்டிக்கின்னு பழைய ரெனால்ட்ஸ் பேனை வச்சுன்னு எழுதி பத்திரிக்கைக்காரன் இல்லை யூடியூப்பில் எதனா கருத்து சொல்லிட்டாங்க, இல்லை தண்ணி வரல அப்படின்னு யாருன்னா பேசிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் பயன்படுத்தப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதான் அவங்கள வந்து மோசமான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லலை, சட்டப்படி அவங்களெல்லாம் திருத்தப்பட வேண்டிய நடவடிக்கையை தாண்டி அவங்களெல்லாம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட இடத்துல செய்யும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டீடாக்ஸ் தேவை, கவுன்சிலிங் தேவை, ட்ரீட்மெண்ட் தேவை. அவங்கள சரி செஞ்சு திருப்பி சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். பூமியில் பிறக்கும்போது ஒரு குழந்தை நல்லா தான் பிறக்கும், சமுதாயத்தினால தான் அது மட்டமாக போகிறது, மோசமாக போகிறது. அப்போது எந்த சமுதாயத்தால் கெட்டுதோ அந்த உயிர் அந்த சமுதாயத்தாலே திருத்தப்படணும். அதுதான் அது அந்த சட்டம், அந்த வழக்கு.
இந்த ஒரு விதி. சார், இப்போ ஜூனியர் விகடன்ல 30ஆம் தேதி வெளியிடக்கூடிய ஒரு முதல் பக்கம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸுக்கு கல்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய வெற்றி கழகமாகிறது தாவேகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எதை குறித்து இந்த மாதிரியான புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் சார்? சரி, ஊடகத்துக்கு வந்து ஒரு செய்தி வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் அது கொஞ்சம் பேர் வாசகர்கள் படிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கில்தாலாம் கிடையாது. இவங்க அவங்கள விட முடியாது, அவங்க இவங்கள விட முடியாது. விட்டாங்கன்னா கப்பல் கவுந்து போடும். இது வந்து ஒரு ஒவ்வா கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, சூழ்நிலை கூட்டணி. அங்கே இருந்துட்டு எதிர்த்து பேசிட்டு கேவலமாகலாம் பேசிட்டு அப்படிலாம் பேசிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுய அல்ப அரசியல் ஆதாயத்துக்காக சேர்ந்த ஒரு அணி. அவ்வளவு உங்களுக்கு 2 பேருக்குமே பாசம் இருந்திருக்கு. அதாவது தாவேக்காக்கும் பாசம் இருந்திருக்கு, காங்கிரஸுக்கும் பாசம் இருந்திருக்கு தாவேக்கா மேலே. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுக்க முடியாத சுய தைரியம் இல்லாத அணிகள் இது. தாவேக்காவாச்சு யாரு கூடனா சேர்ந்து அப்போ கூட்டணி அமைச்சிருக்கணும், இல்லை யாருக்கிட்டனா ஒத்து போயிருக்கணும், நாங்களே தனியாக வந்து கடபாரை வச்சு நிமித்திடுவோம் அப்படின்ற மாதிரி போனீங்க. காங்கிரஸ் ஆட்சி வந்து யாருன்னா ஒருத்தர் கூட கூட்டணியில் இருந்தால் உறுதியாக இருக்கணும். ஒரு சீட்டு ஜெயிக்கிறீங்களா 4 சீட்டு ஜெயிக்கிறீங்களான்றது முக்கியம். அந்த நம்பகத்தன்மை, அந்த உறுதி இருக்குல்ல, அது இல்லாத 2 பேர் யாரானா, ஒன்று தாவேக்கா, இன்னொன்று காங்கிரஸ். இப்போ இந்த 2 பேரும் சூழ்நிலைக்குனால இப்போ சேர்ந்துருக்காங்க. இந்த அதிகாரன்றது அவங்கள ஒன்றாக்கியிருக்கு. இந்த அதிகாரம் போயிடுச்சுன்னா விட்டு ஓடி போயிடும். அந்த அதிகாரத்தை வந்து வெளியிலலாம் அப்படி ஒரு பில்டப் கொடுக்கறதுனால நேஷ்னல் லெவலில் கட்சி ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு விஜய் சார். ஆகட்டும், ஒரு தமிழன் பிரதமர் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவர் பிரதமர் ஆனாலும் விமர்சனம் பண்ணுவேன் நான். ஏன்னா மோடிஜியை விட இவர் ஒன்றும் அவ்வளோ இன்னும் பெரிய சாதனைலாம் பண்ணல இல்லையா. அவரையே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பாராட்டி சீராட்டி தான் அவருக்கு ஓட்டே விழாத அளவுக்கு தான் வச்சுருக்கிறோம் தமிழ்நாட்டில், பத்திரிகையாளர்களோ இல்லை விமர்சகர்களோ. அதனால் இவர் மீதும் அந்த விமர்சனங்கள்லாம் வரும். இவர் என்ன அப்படி தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டாரு, அந்த பதவிக்கு ஆசைப்படுறாரு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு அதை நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மக்களே அனுப்பி விடுவாங்க உங்களை பிரதமர் பதவிக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, இந்த விளம்பரம் அதிகமாக இருக்குது, சுய புராணம் அதிகமாக இருக்குது, செயல்பாடுகளை விட இதை தான் அதிகமாக அவங்க நாட்டம் செலுத்துகிறாங்க. அது ஊடகத்தில் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. வருங்கால ஜனாதிபதி, வருங்கால பிரதமர் அப்படி 4 பேர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, விஜய் அவர்களை பிரதமராக்க விரும்பும் தாவேக்காவினர், முணுமுணுக்கும் காங்கிரஸ் அப்படின்னு அடுத்த வாரம் வரும். அதுக்கடுத்த வாரம் கார்த்தி சிதம்பரத்துக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் கருத்து வேறுபாடு, காரணம் தாவேக்காவா அப்படி போடுவாங்க. அப்படியே போட்டுனே போக வேண்டியதான். ஏன்னா இதனால் வந்து மக்கள் பிரச்சனையோ மக்கள் விஷயங்களோ எதுவும் கிடையாது. இந்த 2 கட்சி தேவைன்னா சேர்ந்துக்கும். அதாவதுங்க, இவங்களாம் வந்து தாவேக்கா வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ ஓட்டு வாங்கன்னு ஜெயிக்கல, சீட்டு வாங்கன்னு அவங்களே நினைக்கல. வந்துட்டோன்னா அவங்களுக்கு ஒரு சிலர் பேர் வந்து சேர்ந்தாங்க. அது இந்த மாதிரி சண்டைலாம் வரும், ஆனால் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, கூட்டணியெல்லாம் பிரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றா இருந்து அமைச்சர் பதவியை அதிகாரத்தை ருசிக்கணுமோ அந்தளவுக்கு அதை ரசித்து ஒரு வாழ்க்கையை வந்து 5 வருஷம் வாழ்வாங்க. அது அவங்க வாழ தான் மக்கள் பார்ப்பாங்க. ஓ அப்படியா, யூடியூப் ரூட்டர்ஸ் நீங்களுமா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. ஐயா காமராஜரே தோக்கடிச்ச மண்ணி இது, இவங்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு. சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். பரந்தூர் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இந்த திட்டத்தை கைவிட்டது வந்து மக்கள் நலன் சார்ந்துதான் வந்து விஜய் அவர்கள் செயல்படுறாருன்னு தாவேக்கா தரப்புல ப்ரொமோட் செய்யப்படுது. ஆனா 110 விதியின் கீழ் அவசரமா விவாதம் செய்ய முடியாத அளவுக்கு நிறைவேற்றியதுக்கான பின்னணி காரணம் என்னவா இருக்கும் சார்? அதுல 2 பார்வை எனக்கு. முதல் பார்வை வந்து ஒரு அரசியல் தலைவர் இல்லை அரசியல் ஆளுமை சொல்ல காப்பாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல காப்பாற்றாமல் மாற்றி பேசி மதிமுக இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்றது எடுத்துக்காட்டு. வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், உணர்ச்சி பொங்க பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே அவரே மாற்றி பேசுவார். ஸோ அந்த நம்பகத்தன்மை என்பது ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியம். அப்போது பரந்தூரில் தான் இவர் ஃபஸ்ட்டு போராட்டத்தை விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த இடத்துல மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு, அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு சொல்கிறார். அந்த சொல்லை வந்து மாண்பாக மதிப்பாக காப்பாற்றிருக்காருன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கா தவறாக இருக்கான்றது முக்கியம் இல்லை, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிங்களான்றது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் அரசியல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. அவங்களே திரட்டி போராட்டம்லாம் பண்ணுவேன்னு சொன்னார். என்ன கேட்டால் 100 நாள் லேட்டு, ஃபஸ்ட்லேயே பண்ணியிருக்கணும், பண்ணலை, பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. ஆனால் அவருக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. படத்தில் வந்து நீங்கள் எடிட்டிங்கில் சவுண்டெல்லாம் வச்சு அனிருத் மியூசிக்கெல்லாம் போட்டு ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் வச்சு வீரம் போல் காட்டலாம். ஒரு 4 பேரை நீங்கள் குத்து விட்டிங்கன்னா அவங்க வாங்கி
குத்த வாங்கிக்கின்னு அவங்களே கயிறு கட்டி போய் பின்னாடி போய் விழுவாங்க. அரசியல் அப்படி கிடையாது. கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது பரந்தூரில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு தங்கம் தென்னரசு, அப்புறம் ஈவா வேலு, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அது மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர்லாம் கேள்வி கேட்குறாங்க. உதயநிதி எதனா பேசுகிறாருன்னா இவர் பதில் சொல்கிற அளவுக்கு அவருக்கு சப்ஜெக்ட் தெரியும். எவ்வளோ ஏக்கரா, எவ்வளோ கையகப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ பணம், சர்வே நம்பர் என்ன, மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, மாநில அரசு என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துச்சா வரலையா, அங்கே சென்னை மீனம்பாக்கத்தோட கெப்பாசிட்டி என்ன, இந்த கெப்பாசிட்டி என்ன, இப்படி விவாதம்னா இவ்வளோ பேச வேண்டியது இருக்கும். இப்போ அந்த இடத்த என்ன பண்ண போகிறீங்க? குறிப்பாக அதுதான். இப்போது அங்கே வந்து ஒரு விமான நிலையத்துக்கும் கையகப்படுத்திருக்கீங்க விவசாய நிலத்தை. இப்போ விமான நிலையம் வரலன்னா அந்த இடத்த வந்து வேற பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனால் அரசு நினைக்குது, இல்லை அரசு வந்து ஒரு சில முடிவு எடுக்குதுன்னா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி போச்சுன்னா சம்டைம்ஸ் அவங்க பார்ட்டி கிடையாது. அப்போ பாதிப்பு உள்ளானவங்க தான் போவாங்க. இப்போ பாதிப்பு உள்ளானவங்க நிறைய பேர் காசு வாங்கிட்டாங்க. இப்போ அரசு வந்து இல்லைங்க சரி காசை கொடுங்க நான் இடத்த கொடுக்குறேன்னா எத்தனை பேர் திருப்பி வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னா கிடையாது. ஏன் கஷ்டம்னா ஒன்று விலை ஏறிச்சு, ஏறின விலையில் ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த இடத்தோட மதிப்பு இன்னைக்கு குறைஞ்சி போயிருக்கோம். இப்போ அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் இடத்த கொடுங்கன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க. அது எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அரசும் வந்து என்ன பண்ணுறதுன்னு திருன்னு தான் இருக்கிறாங்க. அப்புறம் தொழில்துறை அமைச்சர் நேற்று சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்துல வந்து சிப்காட்டு அது மாதிரி வருதுன்னு. இப்போது நீங்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனம் மாதிரி அங்கே வந்து கொண்டு வரீங்க, அது வந்து விவசாயத்தை பாதிக்கும் போதுன்னா அதை அனுமதிக்க முடியாது. அப்போது மாற்றி பேசக்கூடாது. அதுக்கு விமான நிலையமே வந்திருக்கலாம் ஒன்று. அப்போது சரி இப்போ அரசுக்கிட்ட இடம் இருக்கலாம்னா இருக்கலாம். அப்போ அரசு வந்து என்னென்னா விவசாயம் பாதிக்காதவோ இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்டமான தொழில் எதனா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்து மேபி எதனா பண்ணாங்கன்னா அது வரவேற்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஒரு கம்பெனியை கூப்பிட்டு அந்த கம்பெனியை வந்து ஃபேக்ட்ரி கழுவி விடும், அந்த கம்பெனி வந்துட்டு நிலத்தடி நீரை மாசு பண்ணும், அதுக்கு கரண்ட் நிறைய தேவை, அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சோலார் பார்க்கு கூட போடலாமே, விவசாயத்தை பாதிக்காத மாதிரி ஒரு சோலார் பார்க் மாதிரி போட்டு, இல்லை வந்து ஒரு அரசு சார்பாக வந்து ஒரு வில்லேஜ் டூரிசம் கான்செப்ட்டு, ஒரு ஏரிக்கரை அது பக்கத்தில் வந்து ஒரு சோலார் பேனல், ஒரு கார்டன் மாதிரி, இல்லை அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து வேறு எப்படி தாவரவியலை ஜாஸ்தி, அதை வந்து நம்ம அடையார் பூங்கா எப்படி நம்ம பண்ணோம், அடையார் பூங்கா மாதிரி அதை வந்து ஏன்னா பெரிய இடம், அது பெரிய இடமா பண்ணி அதில் வந்துட்டு மேபி மயில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதில் வாழுமா, இல்லை மான் எங்கன்னா அதிகமாக இருந்தால் அந்த மான் எடுத்து வந்து விட்டு அது வந்து இயற்கை கொஞ்சம் ஒரு வளம் மாதிரி. ஏன்னா சென்னையில் அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது. அப்படி மாற்றிட்டா அப்போ விவசாயத்துக்கும் அது பிரச்சனை கிடையாது. கையகப்படுத்தின இடத்துல அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா அந்த மாதிரி, இல்லை வந்து ஒரு குளத்தை புதுசாக அரசே வெட்டி ஒரு குளத்தை வெட்டி இயற்கை ரீதியாக அங்கே வந்து படகு முகாம் ஒன்று சவாரி, படகு சவாரி மாதிரி, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பறவைகள்லாம் வந்து போகுது அப்படின்னா அதுங்களுக்கு ஒரு புகலிடம் போல் அந்த மாதிரி யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். இல்லை அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்துட்டு அரசே வந்து ஆவினுக்கு வந்து இப்போ ஆவின் வந்து எப்பயுமே பாலை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் ஆவினே வந்து ஒரு 1000 மாடோ இல்லை ஒரு 2000 மாடோ ஷெட்டு மாதிரி போட்டு ஆவின் ஏன் அதை புதுசாக டெம்பரரியாக அரசே ஒரு பண்ணையை வந்து நடத்த முயற்சி பண்ணணும். மேலை நாடுகளெல்லாம் அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுது. அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை வேறு எதனா வந்து யோசிக்கலாம். இன்னொன்று எனக்கிட்ட அங்கே மக்கள்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா அவங்களே ஐடியா கொடுப்பாங்க. இதில் கிண்டர் வந்ததுன்னா அது வந்து ஏமாத்து வேலைன்னு புரிஞ்சுக்கலாம். வெளியாளுக்கு வேலை கிடையாது. அரசு அந்த இடத்த கையகப்படுத்தி வச்சு அரசு வச்சுக்கலாம். அதை எப்படி அதை கொண்டு வர போகிறீங்க? இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஒலிம்பிக் நகரத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ஆதவர்ஜுனா. அந்த மாதிரி மேபி ஒரு ஒலிம்பிக் நகரம் கூட அங்கே கொண்டு வரலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்காது. ஒலிம்பிக் நகரம் மாதிரி கொண்டு வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிற மாணவனும் அங்கே பரந்தூரில் வந்து தங்கி பயிற்சி எடுத்து நீங்கள் வந்து விமான நிலையம் கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகி ஊர் அதுக்குள்ளே என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த ஒலிம்பிக் நகரம் மாதிரி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கட்டிடலாம். ஒரு வருஷத்தில் கட்டிட்டு எல்லா டர்ஃப் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஒலிம்பிக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கேருந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நேரு ஸ்டேடியம்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஊருக்கு ஒரு இடம் பத்தாது. இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் கூட பண்ணலாம். அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா இன்னும் தொலைநோக்கு பார்வையில் நல்லாயிருக்கும். திட்டங்கள் பண்ணலாம் அரசு. இல்லை உங்களுக்கு பாதிக்காத வண்ணம் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஒரு பெரிய விவசாயத்துக்கு தேவையான வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் மாதிரி வருது அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ அனுமதிக்கலாம். எப்படி பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.